பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை ஐயா மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் நேற்றைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தார்கள். கொஞ்சம் இறங்கி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கெல்லாம் போனாரு. போனதுக்கு பிறகாக உங்களுடைய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் திரு ஐயா சைதை துரைசாமி அவர்களும் இணைந்து வேற போயிட்டு ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்தாங்க. என்ன சார் நடக்குது? இன்னும் முடியலையா பிரச்சனை? நான் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அதேபோல முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி அவர்களுக்கும் நெருக்கமான அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் தீவிர ஆதரவாளர்கள் என்று அறியப்படுகிற 2 இடங்களிலும் காணப்படுகிற, அதாவது ராம்தாஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அங்கு அடிக்கடி போறவர், டாக்டர் அன்புமணி ஆதரவாளர் அந்த அணியில இருக்கிறவர். இவர்கள் அந்த 2 தரப்பிலும் 2 முக்கியமான நண்பர்களிடம் பேசினேன். பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. டாக்டர் அன்புமணி அவர்கள் நேற்று 40 நிமிடம் சீனியர் டாக்டருடன் பேசினார். கடைசி 10 நிமிடங்கள் தாயாரும் சகோதரியும் உடன் இருந்திருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக நீடிப்பதில் உறுதியாக இருக்கிறார். நான் மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறேன், கட்சியினுடைய தலைவராக தான் இருக்க வேண்டும். அவர் எடுத்த முடிவு, செயல் தலைவராக திரு அன்புமணியை நியமித்த முடிவு, அது இப்போதைக்கு தொடர வேண்டும் என்பதில் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார். நான் இப்போது உங்களிடம் உரையாடுகிற இந்த நிமிடம் வரை அவர் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிற காரணத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்போதைக்கு வராது என்று நண்பர்கள் 2 தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள்.